ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என்னப்பா லைவ்ல ஒரே அமர்க்களமா இருக்கே! போடு, 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 அப்படி போடு, இப்படி போடு அப்படிங்கிற மாரி இருக்கு. நானுமே அத ஃபர்ஸ்ட்டு பேசிடலாம் அப்படின்னு தான். ஏன்னா சுட சுட போயிட்டுருக்கு. அப்புறம் பூர்ணிமா வேற என்ட்ரி குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க ப்ரொமோல. அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி பூர்ணிமா என்ட்ரி குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேற லெவல்ல சாண்ட்ரா குரூப் அதான் கிச்சன் குயின்ஸ் என்ன சொல்றது? அதான் சாம்பார் ஸ்குவாட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வழியா ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அதில கனி மட்டும் சேர்ந்துக்கல. மேபி அதனால தான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்துருமோ என்னவோ! இவங்கலாம் ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க போல இருக்கு. அது எப்படியோ போட்டோங்க. ஆனா நம்பளுக்கு 2 நாளா இருந்த இந்த டாஸ்க்ல இன்னைக்கு தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா, ஃபன்னியா இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. அது ஃபன்னிங்கிறத மீறியும் கொஞ்சம் அத சீரியஸ் ஆக்க நம்ப விக்கல்ஸ் விக்ரம், கன்னிங் விக்ரம், குள்ளநரி விக்ரம், பெருங்காய விக்ரம் எப்படி வேணா வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தாரு. பட் ஆனா அது அப்படியே புஸ்ஸுன்னு ஆன மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பூர்ணிமா வரப்போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சீஃப் கெஸ்ட் வரப்போறாங்கன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு. எப்போ அனௌன்ஸ் பண்றாரு? அவர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது? நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்தது? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துருப்பீங்க. ப்ரொமோல வந்துட்டு விக்ரம் வந்து சாண்ட்ராவ அந்த யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மேட்ரு போயிட்டுருக்கும். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் தான் வந்து அந்த ஒரு பாலிடிக்ஸ பண்ணியிருப்பாரு. அவரோடது எப்பயும் போல ஒண்ணு கலகத்த ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு டாஸ்க்குக்கு காலைல எழுந்தே வந்து டாஸ்க்குக்கு முன்னாடியே வந்து திவ்யா, சாண்ட்ரா அவங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட், சமையல் வேலை அது இதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டக்குன்னு பஸர் பெல் அடிச்சிரும். ஸோ டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும்போது, அப்பதான் எல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டு ஒவ்வொருத்தரா பண்ணும்போது, கிச்சன்ல நின்னு இவங்க சமைக்கும்போதுமே அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா போடும்போது, இவங்களுக்கு என்னங்க வேலை இருக்கு இந்த மாப்பு டீமுக்கு? வெறுமனே வந்து துடைக்கிறது, இல்ல துடைக்கிறது, கிளீன் பண்றது கூட எங்க பண்றாங்க? வெறுமனே வந்து பாட்டு பாடிட்டு எப்ப பாரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பைத்தியம் புடிச்சு போயிருக்கு அவனுக்கு. அவன் யாரு விக்கல்ஸ் விக்ரம்க்கு பெர்ஃபார்ம்ன்றதுனால அவன் 24 மணி நேரம் அந்த ட்ரெஸ்ஸ போட சொன்னாலும் போட்டுக்குவான். பட் ஆனா கிச்சன் டீம் அவங்களுக்கு வந்து கேட்கறதோ செஞ்சு குடுக்கணும். இல்ல டாஸ்க் ஆரம்பிச்சுச்சுன்னா சமைக்க முடியாது. அதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்ய சொல்லுவாங்கன்னும்போது, முன்னாடியே அந்த இந்த டிஃபன்க்கே எல்லாம் செய்யணுன்ற மாரி கிச்சடியோ, உப்புமா ஏதோ ஒண்ணு பண்ணாங்க ரவையில. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாமான் தேய்க்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பஸர் ஆரம்பிச்சோனே நம்ம பிக் பாஸும் சும்மா இல்லாம எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன விக்ரம் இவங்க கிச்சன் ஸ்குவாட்லாம் வந்து சாம்பார் ஸ்குவாட்லாம் கொஞ்சம் பேர் யூனிஃபார்மே போடாம இருக்காங்க அப்படின்னும்போது, பாரு அப்பதான் போய் அவங்க வந்து கடகடன்னு யூனிஃபார்ம் போடுறாங்க. சாண்ட்ரா வந்து யூனிஃபார்ம் போடாம தான் அந்த இது தேடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து வந்து இது தானே இல்ல பிக் பாஸ் நாங்க கவனிக்கல அப்படிங்கிற மாரி விக்கல் சொல்லுவாரு. அதெல்லாம் தானே சேர்த்து தானே பார்க்கணும். யார் யார் போட்டிருக்காங்க போடல அப்படின்னு சொல்லி அவர் கலகம் பண்ணி விட்டுருவாரு பிக் பாஸ். அத வச்சுட்டு சாண்ட்ரா நீங்க போய் போட்டு வாங்க போட கனி போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா காலைலேருந்து குக் பண்ணது சாண்ட்ராவும், திவ்யாவும் தான் அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்க அந்த டைம் எடுத்து போய் பிளஸ் அவங்களது காணோம்னு சொல்லியும் தேடுவாங்க அவங்க. அப்ப அந்த தேடிட்டு இருக்க கேப்ல ஒரு கலாய்க்கிற மாரி ஒரு பாட்ட பாடி கேப்டன் போய் போடணும்னோனே அவங்க ரொம்ப கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுவாங்க. ட்ரிகர் ஆயிட்டு என்ன சொல்லுவாங்க, "சாண்ட்ரா நான் போட மாட்டேன். நீ சொன்னா போட மாட்டேன். நீங்க என்னன்னா பண்ணுங்க போட மாட்டேன்னாங்க." அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணி அந்த பாட்டு பாடவும், அவங்க "நீங்க பாட்டு பாடி முடிங்க நான் அப்புறம் போடுறேன்னு" சொல்லி தேடிட்டு தான் இருப்பாங்க ஆக்சுவலி. ஆனா அவங்க தேடுறது சரியா புரியாது. அங்க இருக்க வியானா தான், "அக்கா ட்ரிகர் ஆகாதீங்கக்கா, ட்ரிகர் ஆகாதீங்கக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கனி வந்து அந்த கிளீனிங் டீம் இவங்க விக்ரம்ன்றதுனால இதெல்லாம் சைட்லாம் கிளீன் பண்ணுங்க. கிச்சன்ல ஸ்லாப்லாம் கிளீன் பண்ணுங்கன்னா, நீங்க வந்து யூனிஃபார்ம் போடாம வந்து சொன்னா நாங்க செய்ய முடியாது. நான் சொல்லிடுறேன்" அது விக்ரம் சொல்லுவாரு. "நான் சொல்றேன் கேளுங்க கிளீனிங் டீம். இந்த மாரி அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம டாஸ்க் உள்ள போணும். அது வரைக்கும் யாரும் செய்யாதீங்க" அப்படிங்கும்போது சாண்ட்ரா தேடிட்டு அதுக்கப்புறமா அங்க இருக்கும். வியானா தான் போட்டு விடுவாங்க. ட்ரிகர் ஆகாதீங்க, ட்ரிகர் ஆகாதீங்கன்னு. அதுக்கப்புறம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் உடனே கனி வந்து சொல்லுவாங்க, "நீங்க யூனிஃபார்ம் போட்டோம்." அப்பயே காலையிலேயே முட்டிக்கும். கனிக்கும், சாண்ட்ராக்கும். அப்ப அந்த டைம் பார்த்து இந்த சுலைமான் டீயா, ஏதோ ஒரு டீய வந்து அவங்க கேட்பாங்க. கிச்சன்ல செஞ்சு குடுக்க சொல்லி. அவங்க போறதுக்கு ரெடி ஆனோனே, இப்ப இந்த டைம்ல பார்த்து தான் விக்ரம் அந்த பாட்டு பாடி சாண்ட்ராவ கலாய்க்கவும், இவங்க இன்னும் இன்னைக்கு நேத்து இவங்க பேசி வச்சது என்னன்னா, 2 நாளா நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சு ஒண்ணுமே பாயிண்ட்ஸே இவங்க குடுக்கல. அதனால இன்னைக்கு எதுவும் பெருசா செய்ய வேண்டாம். வெறும் ரவா கஞ்சி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னும்போது, மண்டைய ஆட்டுன கனி வந்து டக்குன்னு காலைல டீ கேட்குறாங்க, செய்றாங்க. அதனால யூனிஃபார்மும் போடாம, இவங்க கொஞ்சம் அத வந்து எப்படி கொண்டு போணுமோ டாஸ்க்க இன்னைக்கு வேற மாரி கொண்டு போலாம். 2 நாளா முக்கி முக்கி செஞ்சு இவங்க ஒன்னும் பண்ணலல்ல. இன்னைக்கு நம்மளுக்கான ஸ்டாண்ட் எடுக்கலாம். நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரேக் விட்டுட்டு வெறும் கஞ்சி மட்டும் வச்சிடலாம்னு பிளான் பண்ணும்போது மண்டைய ஆட்டுன கனி வந்து, இப்போ வந்து யாரோ சுலைமான் டீ கேட்குறாங்கன்னோனே, இல்ல விக்ரம் கலாய்ச்சி சாண்ட்ராவ பண்ணோனே, இவங்க அந்த கிச்சன் டாமினேஷன் எடுக்க பார்ப்பாங்க கனி. ஏன்னா, இப்ப இன்னைக்கு வந்து அவங்க யாருமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு செய்யலன்னா, மிச்சம் 4 பேரும் கனி மட்டும் செஞ்சா பெஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. 1 அப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப 2 நாளா பாயிண்ட்ஸ் குடுக்கலனாலும் இன்னைக்கு விழுந்து விழுந்து பாயிண்ட்ஸ் குடுத்தாலுமே, இந்த டீம் பெருசா வராது. ஆனா வந்து பெஸ்ட்டுன்னு வரும்போது கனிய குடுத்துருவாங்களே, இவங்கலாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, இவங்கலாம் சரியா செய்யல அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜிய கையில எடுக்குறாங்க கனியும், விக்ரமும். இது ஆல்ரெடி உங்க 2 நாள் முன்னாடியே பேசி வச்சிருந்தது தான். ஏன்னா, அப்பயே நீங்க யார் பார்த்தீங்கன்னு தெரியல. நான் பேசியிருப்பேன். லைவ்ல வந்து கனி, விக்ரம், எஃப்ஜே வந்து பேசும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே அவங்க பாயிண்ட்ஸ் குடுத்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நைட் உட்காந்து பேசும்போதே வந்து, நம்ம நாளைக்கே பிரச்சனை பண்ணலாம் தான் சாண்ட்ரா, திவ்யா எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ வந்து பாரு வந்து இல்ல பாலிடிக்ஸ் கிச்சன்ல பண்ண வேணாம்னு தனியா சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா குரூப் டிஸ்கஷன்ல வந்து கனிய
என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்ல நாளைக்கு ஒரு நாள் பொறுமையா இருக்கலாம். நாளைக்கு நம்ம செய்றதெல்லாம் செஞ்சுருவோம். அதுக்கப்புறமே இவங்க குடுக்கலன்னா என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்ற பிரகாரம், நேத்தும் இவங்க குடுக்கல தானே. அதனால இந்த ஸ்டாண்ட் இன்னைக்கு ரவா கஞ்சின்னு குரூப் டிஸ்கஷன்ல சரின்னு ஒத்துக்கிட்டவங்க, காலையில வந்து இவங்க சுலைமான் டீ கேட்குறாங்க, இத கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிச்சனுக்குள்ள போவும். அது சாண்ட்ராக்கும் கோவம் வந்துரும். மத்த டீம்மேட்ஸ்க்கும் கோவம் வந்துரும். இப்போ இந்த இடத்துல வந்து அன்னைக்கே வந்து விக்ரம் கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கனி நான் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு அவங்க நாளைக்கே ஸ்ட்ரைக் பண்ணலாம் சரியா செய்ய வேணாம்னு சொன்னாங்க. நான் எதையோ ஒண்ணு போட்டு அமுக்கி செஞ்சு என்னமோ ஒண்ணு சரி பண்ணி வச்சிருக்கேன் விக்ரம். நாளைக்கு எதையாச்சும் ஒண்ணு பண்ணணும். இல்லன்னா வந்து இவங்க அதான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ இங்க பேசின அந்த டிஸ்கஷன் அப்படியே எடுத்துட்டு போய் விக்ரம் கிட்ட இவங்க சொல்லியிருப்பாங்க கனி. அப்ப அன்னைக்கே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் எதையோ ஒண்ணு போட்டு அத தள்ளி போட்டேன். நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயத்த தள்ளி போட்டு நாளைக்கு ஒரு நாள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கும் குடுக்கலாம்னா 3 டேக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். அப்படின்னு அன்னைக்கே விக்ரம் கிட்ட சொன்ன பிளான தான் இவங்க பண்ணுவாங்க. அப்ப நேத்து பேசும்போது இவங்க என்ன சொல்லியிருக்கணும், இல்ல நீங்க வந்து கஞ்சி செய்யுங்க பண்ணுங்க. எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. நான் கிச்சன் டீம்லேருந்து எனக்கு வர ஆர்டர்ஸ நான் செய்றேன். நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். உங்க கூட சேர்ந்து நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்ல போறதில்லன்றது ஓப்பனா சொல்லியிருக்கணும். அப்ப மண்டைய ஆட்டிட்டு, காலையில இவங்கலாம் இந்த மூட்ல இருக்கும்போது, அவங்க மட்டும் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு போன இடத்துல தான், அப்ப அந்த இடத்துல அந்த யூனிஃபார்மை போட்டு வந்துருவாங்க. கனிக்கோ, சாண்ட்ராக்கோ முட்டிக்கும். ஏன்னா டீமோட கேப்டன் வந்து சாண்ட்ரா தான். அப்போ வந்து நான் வந்து பண்ண வேணாம் நம்மலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்க மட்டும் டீ போட போனா எப்படின்னா, இல்ல எப்படி போடுறதுன்னு நான் கேட்டேன். நீங்க கேட்டாலே அதுக்கு போடுறதுக்கான அர்த்தம் தானே. அப்ப நேத்து பேசும்போது நீங்க எதுக்கு வந்து அது மாரி சொன்னீங்க. உங்களுக்கு செய்யணும்னா நீங்க தைரியமா செய்ய போறேன்னு சொல்லி நேத்தே சொல்லியிருக்கலாம். இல்ல இன்னைக்கு காலைல எங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம். நாங்கலாம் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி போய் செய்வீங்கன்னு திவ்யாவும் புடிச்சுக்கிறாங்க. பாரு எல்லாருமே புடிச்சுக்கிறாங்க. வியானா எல்லாருமே புடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு தான் தெரியுமே மென்னு முழுங்கி பேசுவாங்களே கனி தான். இல்ல நேத்து சொல்லும்போது எனக்கு அது நேத்து எடுத்த ஸ்டாண்டு இன்னைக்கு காலைல நான் ஸ்டாண்டு மாத்திட்டேனா, நீங்க மாத்துங்க, மாத்தாதீங்க. அது திவ்யா கொஞ்சம் கேட்பாங்க. திவ்யா என்னன்னா ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா டு த கோர் வந்து போய் அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றதுன்னு பார்த்தா, அது பாருவோ, வியானாவோ தான் அந்த டிஸ்கஷன கொண்டு போவாங்க. ஆனா ஆரம்பிக்கிறத மட்டும் இந்த ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. திருப்பி ஆப்போசிட்ல இருக்கவங்க பதில் சொன்னா வந்து ஓடி போயிருவாங்க. அந்த மாரி தான். ஸோ இவங்க சைட்ல இருக்க டிஸ்கஷன மட்டும் இவங்க எடுத்து வைப்பாங்க. ஆனா அந்த கான்வர்சேஷன் அடுத்த சைட்ல இருந்து கிரியேட் ஆகுதுன்னா, இவங்க ஓடி போயிருவாங்க. அதத்தான் இப்பயும் திவ்யா பண்ணாங்க. அப்ப வந்து இல்ல நீங்க நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். நேத்து நீங்க பேசுனீங்க. இல்ல இன்னைக்கு உங்க ஸ்டாண்ட் மாறிடுச்சு. நீங்க எடுத்த டெசிஷன்லாம் உங்களுது தான். ஆனா நீங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களையும் கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல. ஆக்சுவலா அந்த இடத்துல திவ்யா இருக்க மாட்டாங்க. கனி, சாண்ட்ரா அந்த யூனிஃபார்ம் பிரச்சனை அப்ப பாருவும் இருக்க மாட்டாங்க. வியானா, விக்ரம் தான் இருப்பாங்க அப்படின்னும்போது, நீங்க என்னையும் கேட்டுருக்கணும். திவ்யா அவங்க வரைக்கும் தான் பேசுவாங்க. என்னையும் கேட்டுருக்கணும்ல. நானும் இந்த டீம்ல ஒரு ஆள் தானே. நம்மலாம் நேத்து டிசைட் பண்ணிட்டு நீங்க மட்டும் போனா என்ன அர்த்தம் அப்படின்னும்போது, இல்ல அது அப்படி இல்ல. இப்ப வந்து நம்ம செய்யாம இருக்கிறத விட ஏதோ ஒண்ணு செய்யலாம்ல. அப்படிங்கிற மாரி இவங்க பூசி மழுப்பி ஒரு பதில் சொல்லுவாங்க கனி. மத்த நேத்து எங்ககிட்ட சொன்னது ஒண்ணு. இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணது ஒண்ணு. டிசைட் பண்ணது கூட ஓகே. ஆனா டீம் டிஸ்கஷனுக்குள்ள நீங்க எல்லார்கிட்டயும் கேட்டுருக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கேப்டன் கிட்டயாவது கேட்டுருக்கணும். நீங்களா வந்து அந்த டீ போடுறதுக்கு ரெடி ஆனது, நீங்க கிச்சனுக்குள்ள போனது எங்களுக்கு இஷ்டம் இல்லன்னு அந்த கான்வர்சேஷன் அங்கேயே கொஞ்சம் கயசா ஆகும் அப்படின்ற பட்சத்துல பாருவும் சொல்லுவாங்க, இந்த மாரி நீங்க கேட்டுருக்கலாம் கனியக்கா. நீங்க கேட்காம பண்றீங்கன்னா, இல்ல அது என்னோடது. நேத்து நான் வந்து நான் 2 நாளா அப்ப சொல்லுவாங்க. நான் 2 நாளா வந்து அன்னைக்கு சொன்னது கூட தள்ளி போடலான்னு தான் பார்த்தேன் அந்த ரவா கஞ்சி விஷயத்த. அதனால தான் நேத்து நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப 3 டேன்னு வரும்போது எனக்கு வந்து ஸ்டாண்ட் எடுத்து செய்யணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வியானா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீங்க செய்றீங்க. நம்ம செய்ய வேணாம்னு சொல்லல. ஆனா அதையே வந்து அதுக்கப்புறம் இங்கேயே ரொம்ப முட்டிட்டு இருக்கும்போது, சரி வெளில போய் பேசலாம் அப்படிங்கிற மாரி வெளில போய் பேசுவாங்க. அவங்க வெளில போய் பேசுற சைட்ல இவங்க 2 பேர வந்து டீம் சேர்ந்துருவானுங்க. யார் விக்ரம் டீமும், ரம்யா டீமும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி நான் ஒண்ணு குடுக்குறேன், நீ ஒண்ணு குடுன்னு இதுதான் ஒரு பக்கம் கேமரா காட்டும். ஆனா அந்த சைட் சண்டை போயிட்டு இருக்கும் இந்த கிச்சன் டீமுக்குள்ள. ஸோ கனி செய்கிறது வந்து சாண்ட்ராக்கும் இஷ்டம் இல்ல, திவ்யாவுக்கும் இஷ்டம் இல்ல அப்படின்போது, அதுக்கப்புறம் வியானா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாங்க. வியானா என்ன பண்ணுவாங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட வெளில உட்காந்து பாருவும் சரி செய்ய வேணாம் தான் டிஸ்கஸ் பண்ண அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. இந்த வியானா என்ன பண்ணுவாங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட போயிட்டு, இல்ல நம்ம இப்போ செய்யாம இருக்க வேண்டாம். செய்யலாம். அத டிலே பண்ணி செய்யலாம். இரிட்டேட் பண்ணி செய்யலாம். அவங்க ஆர்டர்லாம் என்னன்னு எழுதட்டும். ரொம்ப நேரம் அத டிலே ஆக்கலாம். இல்ல அப்புறம் தரேன்னு சொல்லலாம். இரிட்டேட் பண்ணலாம். அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி செய்யலாம் இன்ட்ரஸ்டிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உள்ள வந்து சாண்ட்ராவும் வியானாவும் கனி கிட்ட சொல்லும்போது, பாருக்கு எப்ப என்ன டிசைட் பண்ணிட்டீங்களா பண்ணலான்னு அப்படின்னும்போது, வியானா சொல்லுவாங்க, இல்லன்னா நான் சாண்ட்ரா அக்கா கிட்ட பேசுறேன். அப்ப திடீர்னு அந்த இடத்துல பாரு பல்ப் வாங்குன மாரி இருக்கும் எனக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒண்ணு சேரும்போது பார்வ சேர்த்துக்கிறாங்க ஒரு பிரச்சனை பண்ணும்போது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான டெசிஷன் இவங்க எடுக்கும்போது, இல்ல இவங்களுக்கு சௌகரியத்துக்கு அந்த டெசிஷன் எடுக்கும்போது பார்வ மட்டும் அவாய்ட் பண்ற மாரி அது அப்பட்டமா தெரியுது. இது எப்போ பாருக்கு வந்து ரிவர்ஸ் அடிக்குமோ எனக்கு தெரியல. அந்த பொண்ணு பழைய மாரி இருந்தா உருன்னு போய் முன்னாடி நிக்கும். என்கிட்ட சொல்ல எனக்கு செய்யல, எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, எனக்கு கேட்கணும்ல அப்படின்னு. ஆனா அத திவ்யா எடுக்குறாங்க. ஆனா திவ்யா ஓடி போயிடுறாங்க. ஏன்னா பிரசன்ஸ் என்ற சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. வியானா வந்து நடுவுல அவங்க கேம் ஆடணும்னு அவங்க ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவுல கேம் ஆடுனாலும் தப்பு. ஆடலனாலும் வந்து நம்மகிட்ட ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன்ஸ் வரமாட்டது. நம்ம யாரும் சேர்த்துக்க மாட்றாங்கும்போது, அங்கங்க கொஞ்சம் பாருக்கான விஷயங்கள் திருப்பி திருப்பி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த பொண்ணு பொறுமையா போயிட்டுருக்கு. எனக்கு தெரியல. அப்போ வந்து உடனே வியானா தான் சொல்லுவா, "இல்ல நான் சாண்ட்ரா கிட்ட அக்கா கிட்ட பேசிட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, ஒண்ணு சொல்லுது பாரு. சரி ஓகே அப்படின்னும்போது, சரி திருப்பி வெளில போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, அப்ப வியானா சொல்ற மாரி எல்லாருமே திருப்பி வெளில போய் அப்ப திவ்யா திருப்பி வந்து கனிகிட்ட கேட்பாங்க. "என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட வந்து சொல்லாம, இல்ல கேப்டன் கிட்ட சொல்லாம, நீங்க அந்த மாரி பண்ணது எங்களுக்கு இஷ்டம் இல்ல" அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த ஆர்குமெண்ட்டே வரும். அப்ப வியானா சொல்லுவாங்க, "இல்ல மூவிங் ஃபார்வர்டா நம்ம நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு அப்புறம் பாரும் ஒத்துக்குவாங்க. சரி ஓகே ஏன்னா சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ அவங்களும் செய்யணும் டிசைட் பண்ணிட்டாங்க. நம்மளும் செய்யலாம், ஆனால் இரிட்டேட் பண்ணி செய்யலாம், டிலே பண்ணி செய்யலாங்கிறதே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னும் போது சாண்ட்ரா ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக கனிக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக செய்ய வேணாம், மத்தியானம் ரவா கஞ்சி அந்த மாதிரி மத்தியானம் ஏதோ ஒன்று ஒரு லுக் செஞ்சிடலாம் ஃபுட்டு. அந்த ரவா கஞ்சி வந்து அது எப்படியோ ஏதோ ஒன்று செய்யலாம், ஆனால் செய்யாம மட்டும் இருக்க வேணான்ற மாதிரி கனி சொல்லுவாங்க. அப்போ எதனா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஏதோ ஒன்று செஞ்சால் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு இவங்க வர முடியும். அதனால செய்யணுன்றதுல குறியா கனி இருப்பாங்க. அது எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத மிச்சம் 4 பேர் இருப்பாங்க. வேணா அது வேற மாதிரி செய்யலாம்னு அவங்களுக்கான ஒரு ஐடியாவை குடுப்பாங்க. சரி டீம் எப்படி ஒத்து போதோ அது கூட நம்ம பண்ணிடலான்ற மாதிரி பாரு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரின்னு ஒத்துக்குவாங்க. அப்ப இவங்க இத பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? இவங்க வந்து மதியானத்துக்கு ரவா கஞ்சி வச்சிடலாம், இல்ல பேருக்கு ஏதோ ஒரு சமையல செஞ்சிடலான்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிருக்கும்போது சிக்கன குடுத்து அனுப்புறாரு 2 கிலோ சிக்கன். இந்த சிக்கன் உள்ள வந்தது யாருக்குமே வெளியில தெரியாது. இந்த கிச்சன் டீமுக்கு தெரியாது. மத்த 2 டீமும் அதுவும் இந்த அரோரா கேட்டா அது ரொம்ப முக்கியமா நான் கேட்கிறேன். அந்த அரோரா கிச்சன் சாப்பிடாம அதே நேத்தா அந்த மக்கள் டொப்பமைன் கிடைக்க மாட்டேது. அந்த அம்மாக்கு இஷ்டமானது கிடைச்சா தான் டொப்பமைன் கிடைக்கும். அட்டென்ஷன் சீக்கிங் கிடைச்சா தான் டொப்பமைன் கிடைக்கும். சிக்கன் கிடைக்கலன்னு டொப்பமைன் கிடைக்கல. மத்தவங்கள இரிட்டேட் பார்த்து அதுல வர சந்தோஷம் தான் அவங்களுக்கு சாடிஸ்ட் தான். அந்த சாடிசம்க்கு தான் அவங்களுக்கு அந்த டொப்பமைன் தேவைப்படுதுன்ற இடத்துல அப்படியே அந்த சிக்கனை கேட்டோடனே வந்து கொடுத்து விட்டாராமா பிக் பாஸ். அப்படியே 2 கிலோ சிக்கன் கேட்டோடனே எல்லாம் கொண்டாடுறாங்க அரோராவை. அப்போ அரோரா கேட்டோடனே வந்துருச்சா எனக்கு தெரியல. இந்த சீசன் மாயா வந்து அரோராவா இருக்காங்களா விக்ரமா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பார்க்கணும். இது இப்படியே தான் போச்சுன்னா டாக்ஸிக்ன்ற தவிர வேற வழி இல்ல. அப்போ வந்து அரோரா கேட்டோன்னே குடுக்கறது அப்படின்னும் போது பிக் பாஸ் இப்படியே சொல்லி விடுவீங்க அரோரா கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் தான் காஞ்சு போயிருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணு நேற்று ஒரு டான்ஸ் ஆடிடுச்சாமா. உடனே அதுக்கு இப்படி பண்ணுவீங்களா? அப்போ 5 வாரம் 6 வாரமா எங்க பாரு பண்ணிட்டு இருக்கேன். அவளை அடி அடின்னு அடிச்சதை தவிர வேற என்ன கீச்சிங்கன்னு தெரியல. அப்புறம் எப்போ வெளில துரத்த போறீங்கன்னு தெரியல ஒரு பக்கம். அப்போ அப்படி இருக்கிற பட்சம் சிக்கன் வந்து இவங்க வந்து சிக்கன்ல கிரேவி வேணும், அப்புறம் வந்து அது என்னது கட்லெட் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. வெளில வந்து சாண்ட்ரா தெளிவாக கனிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்க ரசம் தான் இன்னைக்கு வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக டிசைட் பண்ணிடுறாங்க. பெருசாக எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற இங்க பேசுறது தான் உள்ள போய் மாத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரூல்ஸ் போடுற மாதிரி தான் ஸ்கேல் வச்சு மிரட்டுற மாதிரி தான் மிரட்டி உள்ள கூப்பிட்டு வராங்க. அவங்கள சரின்னு ஒரு வழியை ஒத்துக்கிறாங்க. என்னடா இவங்க கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி அங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சாண்ட்ரா முன்னாடி திவ்யா முன்னாடி ஒன்றும் வந்து அங்கே வேலைக்கு ஆகலை. கனிக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியல, கிச்சனில் அந்த பவர் எடுக்க முடியலங்கிறது அப்பட்டமா அவங்க முகத்தில் தெரியுது. எடுக்கலான்னு காலைல ஆரம்பிச்சதும் டப்பால்னு பல்ப் வாங்கிடுச்சு அவங்களுக்கு எதிராக அப்படின்னும் போது உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் இந்த சிக்கன் இருக்குது அப்படின்னு சொன்னேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னா அப்புறம் பாரு போய் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க செய்கிறாங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் கொடுக்காத ஃப்ரீசரில் தூக்கி வச்சிருன்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சுத்தமாக செய்கிற ஐடியாவே இல்லை. அதை எடுத்து ரசம் தான் வைக்க போகிறோம், எதுவும் பண்ண போகிறதில்ல, எடுத்து உள்ளே வைக்க போகிறோம் அப்படி எடுத்து வச்சுறாங்க. கம்முன்னு கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துடுறாங்க கனி. இது ஒன்றாச்சு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு சிக்கனுக்கு செய்யலான்றது மாரி அது ஃப்ரீசரில் வைக்கிறது ஒன்று. இன்னொன்று என்னாச்சுன்னா சரி ஓகே அப்படியே செஞ்சாலும் அது சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா ரொம்ப கிரேவி அப்படிலாம் இல்லாமல் வறுக்கிறது ஃப்ரை பண்ணுறது இல்லாமல் சும்மா ஓரளவுக்கு பாயில் பண்ணுறது செய்கிறது அப்படிலாம் பண்ணலான்னும் போது இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணலான்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, நடு ஹாலில் உட்கார வச்சு கீழே உட்காந்து உரிச்சு பூண்டு தூள் எல்லாம் அங்கங்கே போட்டுறாங்க. வெங்காயத்தூளில் முக்கியமாக பூண்டு தூள் போட்டுறாங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க விக்ரம் டீம். அது பூர்ணிமானா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதான் சீஃப் கெஸ்ட் இல்லை, பலமாக இருக்குது மரியாதை. ஓகேவா? அப்போ வந்து உரிக்கிறாங்க. இன்னும் விக்ரம் மற்றவங்க அந்த டீம் வந்து பார்த்துட்டு என்னென்ன கீழே உட்காந்து உரிக்கிறீங்களா, இப்படி உட்காந்து உரிக்கிறீங்களான்னா அது நாங்கள் உரிக்கிறோம், எங்களுக்கு வந்து தோல் பறகுது, நீங்கள் தானே க்ளீனிங் டீம் பண்ணுங்கன்ற மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க இவங்களும். அது ஒரு இடமா வந்து உட்காந்து உரிக்காமல் அது ஃபுல்லாக பரவுது செய்யுதுன்னும் போது கனியாக அதுக்குள்ளே ஒத்துக்கிறாங்க. வேறு வழி இல்லை, அவங்க அதுக்குள்ளே சேர்ந்துட்டாங்கல்ல, அவங்களும் அதை செஞ்சு தான் ஆகணும் போது இது எல்லாமே சாண்ட்ரா பிளான் தான். ஆனால் பார்க்க போனால் என்ன பாரு தான் சாண்ட்ரா உசுப்பேற்றி பாருனால தான் இது நடக்குதுன்ற மாதிரி அவங்க கமருதீன் விக்ரம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா தான் இதுக்கான மெயின் ரீசன். சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் இதை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாரு ஃபர்ஸ்ட் மாதிரி தான் பாரு ஏதோ இப்போ நான் கேட்குறேன், பாரு டாஸ்க் ஆடும்போது மட்டும் இதை நம்ம கமெண்ட்ஸில் கூட போட்டிருந்தாங்க. பாரு டாஸ்க் ஆடும்போது மட்டும் பிரச்சனை பண்ணுவா செய்வா, எதையாவது பிரச்சனையை அவள் கிளப்புவா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறீங்களே, கொடுக்குற டாஸ்க் ஒழுங்காகவே செய்ய மாட்டான்னு. இப்போ சாண்ட்ரா அதே டாஸ்க்கு வந்துட்டு வேணும்னே பண்ணுறது செய்யறது இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு செஞ்சால் இப்போ மட்டும் அது எப்படி நல்லா இருக்குது ஜனங்களுக்கு எனக்கு புரியல. இப்போ சாண்ட்ரா கூட பாரு ஒத்து போகிறாங்க. எப்பயாவது அது ரிவர்ஸ் அடிச்சுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ திருப்பி சாண்ட்ரா சரியாயிடுவாங்க. அப்போ திருப்பி பாரு தான். அப்போ கனி கூட செய்யும் போதும் பாரு தான் தப்பு, சாண்ட்ராக்கு இதுவாக பண்ணும்போதும் பாரு தான் தப்பு. அப்போ கனி என்ன செஞ்சாலும் சரி, சாண்ட்ரா என்ன செஞ்சாலும் சரியா? அவங்கவுங்க அந்தந்த டாஸ்க்கு இல்லை அவங்கவுங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பிளான் பண்ணால் அதையும் பாரு பண்ணால் மட்டும் தப்பாகுது, கனி பண்ணால் சரியாகுது குரூப்பிசம்குள்ளே. இதே சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க்லேருந்து இப்போ இந்த மாதிரி டாஸ்க் இப்போ ஒழுங்காக சமைக்கிறதுனா சமைச்சிட்டு அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்கல, அப்புறம் எதுக்கு செய்யணும், கம்முன்னு விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணும்போது அந்த ஷோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அப்போ சாண்ட்ரா கொடுத்த கிரெடிட்டை நீங்கள் நாளைக்கு பாருக்கும் கொடுக்கணும், இல்லை முன்னாடியே பாருக்குமே கொடுத்துருக்கணுன்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ வந்து அந்த
பூண்டெல்லாம் தோல்லாம் இருக்கும்போது இவங்க வந்து க்ளீன் பண்ண இப்படியே உட்காந்து உரிப்பீங்க ஃபுல்லாக ஆகுதுன்னா நம்ம க்ளீன் நீங்கள் தான் பண்ணணுன்ற மாதிரி அது அவங்க சைட் பண்ணோன்னே இவங்க எங்கே க்ளீன் பண்ணுறாங்க க்ளீனிங் டீம் சும்மா தொடப்பத்தை வச்சு 1008 வாட்டி மாப்பு 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 அதுக்கப்புறம் வந்து அது என்ன அந்த சுபிக்ஷா வாயில் புரு புரு புருன்னு விடும் அது என்ன சொல்கிறது அந்த எச்ச துப்புற மாதிரி அது ஒன்று பண்ணுறது தான் இப்போல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது லைவில் அது பார்க்கறதுக்குள்ள அப்படி தான் பண்ணுறீங்களே தவிர பெருசாக க்ளீனிங் ஒன்றும் பண்ணுறதில்ல அவங்க உங்களை பண்ண வைக்கணுன்றதுக்காக இரிட்டேட் பண்ணுன்றதுக்காக கீழே உட்காந்து பூண்டு உரிக்கிறாங்க வெங்காயம் உரிக்கிறாங்க உடனே வந்து பார்த்துட்டு நீங்கள் தானே என்டர்டெயின் பண்ண எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இதை செய்கிறோம் எப்படி இருந்தாலும் சமைக்கிறோம் செய்கிறோம் அதே நாங்கள் வேறு மாதிரி செய்கிறோம் இந்த மாதிரி பண்ண போகிறோம் நாங்கள் ஆடிக்கிட்டே சமைக்கிறோம் இல்லை கீழே உட்காந்து பூண்டு உரிக்கிறோம் என்னமோ பண்ணுறோம் இது எங்களோடது ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்போ வந்து பாடிக்கிட்டே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 நாள் எதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல அவங்க வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் எங்கேஜ் பண்ணல வேலை செய்கிறாங்க பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தானே சொல்கிறீங்க இது எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் வேலையும் செய்கிறோம் சமைக்கவும் செய்கிறோம் அதே சிக்கன் வந்து இப்போ உங்களுக்கு தானே செய்ய போகிறோம் பாயில் பண்ணுறோமோ இல்லைனா வந்து இது என்னது கிரேவி பண்ணுறோமோ ஆனால் உங்களுக்காக தானே அந்த சிக்கன் செய்கிறோம் அதுக்காக தான் தோல் உரிக்கிறோம் பூண்டை அதுக்காக தான் வெங்காயம் உரிக்கிறோம் அதனால கீழே உட்காந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் இவங்க கடுப்பு ஏன்னா இவங்க பண்ண க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் தான் அது வேலையை செய்யணும் விக்ரம் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு 2 நாள் முன்னாடியே வந்து வேலை செய்யலைன்னு அவங்களுக்கு வந்து மார்க் குறைக்கலாமான்னு சொல்லி யாரோ சொல்லுவாங்க சுபியோ யாரோ ரம்யாலாம் சொல்லும் போது இவங்க வந்து என்ன சொல்லுவாருன்னா விக்ரம் அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளும் பெருசாக அங்கே ஒன்றுமே செய்யலை அது அவங்களும் நோண்டுவாங்க அப்படின்னு விக்ரம் சொல்லியிருப்பார் இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அப்போ அதனால் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது அப்படி வேலையே செய்யணும் நம்ம ஆரம்பித்தா நம்ம பெர்ஃபார்மே பண்ண முடியாது 3 நாளாக வந்து அந்த க்ளீனிங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றத நல்லா தெளிவாக சொல்லும் அப்போது உனக்கு மட்டும் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும் நீ மட்டும் ஸ்கோர் பண்ணணும் நீ மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் கிச்சன் டீம் மட்டும் போய் தனித்தனியாக அவனுக்கு ஆம்லேட் வேணும் இவனுக்கு முட்டை தோசை வேணும் நேற்று பிரியாணி தாமே அதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணால் அந்த டீம் அதையும் செய்யணும் பெர்ஃபார்மும் பண்ணணும் உங்களை எங்கேஜும் பண்ணணும்னு சொல்லி 2 டீமுமே சேர்ந்து அந்த கிச்சன் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்களே அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் 5 பேரும் நேற்று நல்ல எஃபோர்ட் போட்டாங்க இதை சாண்ட்ராவும் தான் பேசுவாங்க எல்லாரும் 5 பேரும் எஃபோர்ட் போட்டோம் பாருலும் அவ்வளோ பாத்திரம் தேய்ச்சா அவ்வளோ எஃபோர்ட் நாங்கள் போட்டோம் போது நம்மளுக்காக அவங்க பாயிண்ட்டே கொடுக்கலன்னா கனி நீங்கள் எப்படி அதை வந்து நம்ம டீமுக்காக பேசாமல் நீங்கள் திருப்பி காலைல சமைப்பீங்கன்றதும் அவங்க ஒரு ஆர்குமெண்ட் ஆகும் நான் ஏன் பேசணும் கேப்டன் தானே அதுக்காக பேசணும்னா சரி நீங்கள் பேசுவேன்னா கேப்டன் பேசணும் அப்போ இந்த டீமில் நடக்கிறது எடுத்துகிட்டு போய் நீ ஏமா விக்ரம் கிட்ட சொன்னேன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பின்னாடி கேமரா நம்மளுக்கு காமிச்ச விஷயங்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஆனால் சேது சார் இதெல்லாம் கேட்பாரா வீக்கெண்டில் அவருக்கு தான் எல்லா கேமராவில் இருக்கிறதும் தெரியும்ல கேட்பாரா கேட்க மாட்டார் அவர் வந்து பாரு விஷயத்தை மட்டும் நோண்டி நோண்டி கேட்பாரு தவிர கனி விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டார் சபரி கேட்க மாட்டார் விக்ரம் கேட்க மாட்டார் என்னத்தை கேட்பாருன்னா அவர் வாங்கின சம்பளத்துக்கு மேலே கத்துறதுக்கு டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாரு இல்லை இவர் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் பிரச்சனை இருந்தால் அதை மட்டும் கேட்பார் மற்ற பொதுவான விஷயம்லாம் கேட்க மாட்டார் ஏன்னா இப்போது பிக் பாஸே 2 கிலோ சிக்கன் கொடுத்ததில் அரோராக்கு ஜாலரா போட்ட மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் வந்து ஆடிக்ட்டு தோல் உரிக்கிறோம் பாடிக்ட்டு தோல் உரிக்கிறோம் என்னமோ பண்ணுறோம் அப்போ பாடிக்ட்டே தோல் உரிச்சா அந்த பூண்டு உரிச்ச தோல் என்ன ஆகும் வீடு ஃபுல்லாக பறந்து அது ஆகும் அது வந்து நல்லா செம்மையாக இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க வியானாவும் பாருவும் வந்து கை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அவங்களும் எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க இதுக்கு நடுவில் இது என்னாச்சுன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பிக் பாஸ் இன்னொரு சிக்கன் கொடுத்தது மட்டும் பத்தாது நீங்கள் சமைக்கலன்றதை மீறி இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் டாஸ்க்லேயே இருங்க சீஃப் கெஸ்ட் வர போகிறாங்க வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி இவனுங்க கடுப்பில் இருக்கானுங்க தோலெல்லாம் வீடெல்லாம் பறக்குது க்ளீன் பண்ணணும் இவனுங்க தான் சோம்பேறி க்ளீன் பண்ணாமல் வெறும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்களே தொடப்பத்தை மட்டும் பேருக்கு ஷோக்கு வச்சுக்கிட்டு அப்போ க்ளீன் பண்ணணும் போது சரி இப்போ பண்ணலனாலும் நைட்டு பண்ணிக்கலாம்னு ஒன்று வச்சுருப்பாங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சீஃப் கெஸ்ட் வராங்கன்னொடனே டக்குன்னு க்ளீன் பண்ணி ஆகணும் வீடை அப்போ உடனே பண்ணுன்னு இவங்க யாரும் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் தானே பண்ணணும் நீங்கள் தானே க்ளீனிங் டீம் அப்படின்னு விட்டுருவாங்க உடனே எல்லாருக்கும் அடுப்பாயிரும் இது என்ன அநியாயமாக இருக்குது வீடுன்னு இப்படி பரப்பி வச்சிட்டிங்களே இப்போ வந்து சீஃப் கெஸ்ட் யாராவது வந்தால் மானம் போகுமே உங்களையும் தான் திட்டுவாங்க எங்களையும் தான் திட்டுவாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுங்களா இதெல்லாம் ஃபேரே இல்லை அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு விக்ரம் ஒரு பக்கம் கமருதீன் ஒரு பக்கம் அமித் ஒரு பக்கம் எல்லாம் கத்துவாங்க அப்போ வந்து கமருதீன் வந்து சொல்வார் இதெல்லாம் சரியே இல்லை இப்போல்லாம் பண்ண மாட்டாங்க வீடுன்ற வீட்டில் இப்படியா பண்ணுவாங்க இது மாதிரி இப்படியே ஹியூமனிட்டியாக தான் இப்படி நடந்துக்கிறீங்க இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி இது எங்களுக்கான பெர்ஃபார்மாக நாங்கள் வந்து ஆடிக்டேவோ பாடிக்டேவோ தோல் உரிச்சிட்டு இது மாதிரி பண்ணோம் இப்போ சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா உங்களுக்கு தானே க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏன்னா சொல்லுவோமே அதெல்லாம் இல்லை இது இப்போ சீஃப் கெஸ்ட் வந்தால் எல்லாருக்கும் தானே அசிங்கம் சரி எல்லாருமே சேர்ந்து திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க பண்ண போகிறதில்ல அவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க தான் க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்கிற இடத்துல இன்னொன்று மண்டைக்குள்ளே என்ன ஒரு விக்ரம் மண்டைக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு தான் சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வரும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்கிற இடத்துல பூண்டு தோலை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு ஒன்று குத்துதுன்னா அப்போ அதே தானே கிச்சன் டீமுக்கும் இருக்கும் 2 நாள் அவங்க கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஃபார்மும் பண்ணலை வெறும் சமையல் மட்டும்தான் செஞ்சாங்க கேட்டது மட்டும்தான் கொடுத்தாங்கன்னும் போது அப்போ நீங்கள் பிளான் பண்ணி அந்த குரூப்பை செய்கிறீங்கன்னா அப்போ அந்த குரூப்புக்கு ஒரு கோவம் இல்லை இருக்கும்ல அப்போ பொண்ணுங்க கோவம்லாம் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகுறது இப்படி தில்லாம் டான்ஸ் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு அவங்க செம்மையாக இருந்ததுங்க இன்றைக்கி சும்மா சொல்லக்கூடாது அதெல்லாம் எவ்வளோ 1 ஹவரில் வரும்னு எனக்கு தெரில
நான் கூட சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா எல்லாருமா சேர்ந்து கண்டஸ்டன்ஸும் ஒன்றா சேர்ந்து வீடை க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு டாஸ்க்குள்ளே தான் இருக்க போறீங்க. அப்போ க்ளீனிங் டீம் தானே டாஸ்க் நீங்கள் செய்யணும். எங்கள் டாஸ்க்கை நாங்கள் வந்து ஃபன்னாக பண்ணி கீழே தோல் போட்டோம். க்ளீன் பண்ண வேண்டியது உங்கள் பிரச்சனை. நீங்கள் பண்ணுங்க பண்ணாதீங்க. அது எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு. ஐயோ இப்போ பண்ணலன்னா மானம் போயிருமேன்றது அவங்களுக்கு. அப்போ ஏன் இப்படி பண்ணீங்கன்ற கோவம் இந்த பக்கம் வருது. உடனே வந்துட்டு கமருதீன் இதான் சாக்குன்னு சொல்லி பார்வை கலாய்க்கிறது. அப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே செஞ்சுருக்கீங்களே அப்படின்னும் போது என்னமோ சொன்னானே இந்த மாதிரி வந்து உனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. சமையலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு இந்த டைமில் பார்வை கலாய்க்கிற மாதிரி அவன் ஒன்று சொல்கிறான். அவள் எதுவுமே 2 நாளாக சட்டே பண்ணுறதில்ல. அந்த கமருதினியும் அரவராவையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவள் கம்முன்னு போயிட்டு அவள் ஏன்னா கூட டான்ஸ் ஆட போயிட்டா. நீ எப்படியோ ஒன்று கத்திக்கிட்டு போவான். ஏன்னா இவங்களாம் க்ளீனிங் டீமா. இப்போ 2 டீம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இந்த ரம்யா டீமோ விக்ரம் டீமோ. இதில் வந்து பிரஜன் கிட்ட போய் இந்த இடத்துல தான் உருப்படியாக வந்து என்ன சொல்கிறது, சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு எதிராக கேம் ஆனதை நான் பார்த்தேன். என்னென்னா கேம் ஆனதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபன்னு. என்னன்னா இந்த இடத்துல பிரஜன் வந்து கேள்வி கேட்கணும் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வேற தலை வேறல்ல. அவன் வந்து போய் வினோத் வேற போட்டு கொடுக்குறான். ஏன்னா உரிச்ச பூண்டே அங்கங்கே போடுறாங்க. அப்போ தோலும் அங்கங்கே வருது. உரிச்ச பூண்டு அந்த கார்பெட்டில் விழுது. இப்படி கசக்கிட்டு போடும்போது ஒரு சில தோலும் ஒரு சில உரிச்ச பூண்டை விழும்போது பிரஜன் ரூம் கிட்ட அந்த டீலக்ஸ் ரூம் கிட்டலாம் அங்கே போய் அவர் க்ளீன் பண்ணும்போது அங்கே போய் அவர் தலை மேலே இப்படி போட்டோன்னே ஃபுல் பூண்டுலாம் கீழே விழுது, தோலும் விழுது சேர்ந்து. அப்போ அந்த உரிச்ச பூண்டுலாம் வந்து கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சாண்ட்ரா. அதை பார்த்த வினோத் வந்து பாருங்க அவன் எஃப்ஜே கிட்ட தான், நீ தானே தலை கேளு பாரு, உரிச்ச பூண்டெல்லாம் கீழே அங்கங்கே விட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சமைக்க போகிறாங்க, ஹைஜீனே இருக்க போதில்ல, நீ கேளு அப்படின்னும் போது பிரஜன் கிட்ட போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க சாண்ட்ரானா. இன்னும் எஃப்ஜே வந்து அவன் எவனுக்கா தைரியம் இருக்க அவன் பிரஜன் கிட்ட போய் நிற்கிறதுக்கு பலாருன்னு ஒன்று கொடுப்பானே, எவனுக்கும் வாய் வரமாட்டேதாங்க. விக்ரம் கிட்டேயும் வரமா, விக்ரமுக்கும் வரல, எஃப்ஜேக்கும் எவனுக்கும் வரல. அவன் பொண்டாட்டி செய்யறத அவன் ரசிக்கிறான். அவனுக்கு வந்து கேம் ஆடணுங்கிறத விடவும் பொண்டாட்டி பண்ணுற அளப்பறையெல்லாம் அவங்கள ரசிச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் வந்து பண்ணிவிட்டு பிரஜன் கிட்ட போய் தனியாக அந்த பூண்டெல்லாம் போட்டு நல்ல பூண்டு வரைக்கும் கையில் எடுத்துகிட்டு வந்து மிச்ச தோல்லாம் அவன் பொறுக்கிட்டு இருக்கான். இன்னும் எஃப்ஜே சொல்கிறான், அவர் தானே பொறுக்கிறாரு, பொறுக்கட்டும், அவர் பொண்டாட்டி போட்டால் தானே பொறுக்கட்டும்ன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ இந்த சைடில் வந்து இவன் வினோத் வந்து அப்போ தான் ஹைஜீன் ரொம்ப முக்கியன்ற மாதிரி. அப்போ வந்து உடனே வந்து சொல்லிடுறான் எஃப்ஜே, நீங்கள் அந்த பூண்டெல்லாம் போடாது, இல்லை அதெல்லாம் போடல, அதெல்லாம் ட்ராஷில் போட்டாச்சுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல ஹைஜீன் ரொம்ப முக்கியன்றதை மீறி வர கெஸ்ட்டுக்கு க்ளீனாக இல்லைங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ பிரஜன் விழுந்து வேற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு. உடனே விக்ரம் சொல்கிறாரு, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, போ அதெல்லாம் க்ளீன் பண்ண வேணாம், வரவங்க கிட்ட நம்ம சொல்லி அவங்கள நம்ம மாட்டி விட்டுலான்னு சொல்லி டாஸ்கே வந்து வெளியிலேருந்து ஆடியன்ஸ் வந்தால் இவங்க மாட்டி விட்டுருந்தோம், இவங்க தப்பாக டாஸ்க் ஆடுறாங்க, இல்லை இவங்க வந்து சரியான கண்டஸ்டன்ட் இல்லை, இவங்க டிசிப்ளின் இல்லைன்ற மாதிரி இந்த டாஸ்க். ஏப்பா அதுக்கு நீங்கள் டீமை பண்ணி கடகடன் இப்போ டாஸ்க்குள்ளே அவங்க ஒன்று பண்ணாங்க, டாஸ்க்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணணும், டாஸ்கில் தான் இருக்கணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். கடகடன் டீமை கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது தானே. பிரஜன் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணுறான், கமருதீன் பண்ணுறான், அமித் கூட பண்ணுறாரு. இது நம்ம டாஸ்க்கு நம்ம பார்க்குறத விட வர கெஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கணும், நம்ம செஞ்சிடலாம் அப்புறம் கூட பேசிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த விக்ரம் மட்டும் என்ன சொல்கிறான், இவனும் செய்ய மாட்டானா உடம்பு வணங்கி, ஏன்னா செய்ய முடியாது சாருக்கு தான், இவனும் செய்ய மாட்டானா மற்றவங்களையும் செய்ய விட மாட்டான். கேட்டால் சீஃப் கெஸ்ட் வந்து அசிங்கப்படலாம், எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படலாம், அவங்க தான் க்ளீன் பண்ணுறட்டு, அவங்க தான் அது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள மாட்டி விட்டுடலாம், போகட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரி. அந்த ஷோவோட எத்திக்ஸும் ஷோவோட டிக்னிட்டியே போனாலும் பரவாயில்ல, நீ இவனோட செல்ஃபிஷ்னஸோ ஆட்டிடியூட்னஸோ அங்கே வெளியில் வரும்போது அமித் பிரஜன்லாம் வந்து இல்லை அது சரியாக வராது, சீஃப் கெஸ்ட் வரும்போது இப்படி இருந்தால் சரியாக வராது, ஒன்று நம்ம க்ளீன் பண்ணிடணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும், மற்றது அப்படியே விட முடியாது, நம்மளும் தானே சேர்ந்து திட்டு வாங்கணுன்ற மாதிரி ஒன்று பண்ணோன்னே வர வழியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா பூண்டு தோல் அப்படியே டெக்கரேட் பண்ணிடுறாராம். அங்கங்கே இருக்கிற பூண்டெல்லாம் வச்சுட்டு பூண்டு வச்சு ஒரு பாட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம், அந்த மாதிரி பண்ணிடலாம் பிளான் பண்ணி. ஏன்டா வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்காடா, என்ன சொல்லுவாங்களே ஆட தெரியாதவளுக்கு மேடை போனன்ற கதையா. உனக்கு வேலை செய்யல போயிச்சு, நீ 2 நாளாக ஸ்கிட்டுன்னு இருந்த பர்ஃபார்மன்ஸ்னு உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அதில் தான் நீ வேலையை செய்யாமல் மற்றவங்க மட்டும் செய்கிற வேலையை மட்டும் நல்லா வாங்கிட்டு சாப்பிட்டு நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்கிறேன். அதை நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எனர்ஜி அவங்க செஞ்ச சமையல்லேருந்து தான் வந்துச்சுன்னு கொஞ்சம் நன்றி விசுவாசம் கூட உன் டீமுக்கும் இல்லை, இந்த ஆப்போசிட் ரம்யா டீமுக்கும் இல்லை. அப்போ நாங்கள் செஞ்சதுக்கு எங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கல, நாங்கள் இன்றைக்கி இப்படி தான் செய்வோம், என்ன வேணா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதுக்கு பாரு திவ்யா எல்லாம் இந்த இடத்துல கனியம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க. பெருசாக ஒன்றும் அவங்க பண்ணலை. ஏன்னா விக்ரம் வந்து கனியை வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க நினச்சா சாண்ட்ரா ஆட்டத்துக்கு யாருக்கும் ஈடு கொடுக்கவே முடியல. பாரு இதுதான் சாக்குன்னு பாரு வேணவும் அவங்க சைடுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. திவ்யா கேட்கவே வேணாம், சாண்ட்ராவோட ஜால்ரா அப்படின்னும் போது எல்லாருக்கும் அப்படியே அள்ளு விடுது. ஆனால் செம்மையாக இருந்தது இது லைவில் பார்க்க. 2 நாள் டாஸ்க் போராக போனதுக்கு என்னங்க விக்ரம் ஸ்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. இன்றைக்கி நடந்தது பாரு, இதுதான் ரியல் சம்பவம், இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது ஆக்சுவலி இந்த ஸ்கிட்டு அந்த தொடப்பத்தை வச்சு போட்டு அந்த சுபிக்ஷா புருன்னு பாடினதை விட்டுட்டு இதை 1 hourல காட்டணும், என்ன காட்டுவாங்களோ எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளே வச்சு அதாவது சீஃப் கெஸ்ட் வர போகிறாங்கன்னு மெயின் டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மற்ற இவங்க க்ளீன் பண்ணலை, கொஞ்சம் பண்ணவங்களே இவர் பண்ண விடலை. அப்போ
அப்போ வந்து அங்கங்கே இருக்கிறத வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம், பாட்டு எழுதலாம். அதுக்கு ஒரு பாட்டு உட்காந்து திருப்பி எழுதுறாங்க. பூண்டுக்கு பாட்டு எழுதுறாங்களாமா, புத்திசாலிங்க. பூண்டுக்கு பாட்டு எழுதுறாங்க. அப்புறம் வந்தது பார்த்தா நம்ம பூர்ணிமா வராங்க. பூர்ணிமாவை உள்ளே விட்டு நம்ம 2 நாள் முன்னாடி தான் வீடியோவில் கூட பேசியிருப்போம் மாயா பூர்ணிமா பற்றி. ஸோ பூர்ணிமாவை உள்ளே விட்டு இந்த சீசனுக்கு என்ன மெசேஜை பிக் பாஸ் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. இது டாக்ஸிக்காக போகுதுன்னு வெளில சொல்கிற இடத்துல டாக்ஸிக்காக போன பூர்ணிமாவே உள்ளே விட்டு மாயாவை பற்றி பேச வச்சு இதெல்லாம் சொல்கிற இடத்துல உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை இந்த ஷோ இப்படி தான் போகும், அப்போ 2 கேர்ள்ஸ் வச்சு தான் இந்த ஷோ டாக்ஸிக்காக போச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்வை டாக்ஸிக்னு சொன்னாலும், இல்லை சாண்ட்ராவை டாக்ஸிக்னு சொன்னாலும், இல்லை இந்த ஷோவே டாக்ஸிக்னு சொன்னாலும், நாங்கள் இந்த ஆங்கிளில் தாண்டா இதை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை விக்ரமும் டாக்ஸிக் என்னென்னா விக்ரம்கெல்லாம் எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் ரொம்ப. ஏன்னா ஹோட்டல் டாஸ்கில் உள்ளே வந்தப்போ நீங்கள் கேமே ஆடலை சரியா இல்லைன்னு அவங்க கழுவி ஊற்றுனாங்க. ஹோட்டல் டாஸ்க்லேயும் சரி, வைல்டு கார்டு உள்ளே வந்தப்பவும் சரி. ஆனால் பூர்ணிமா வந்து சொன்னதை பார்த்தா அப்படியே உல்ட்டாவாக அப்படி ஒரு அப்ரிசியேஷன், கண்டஸ்டன்ஸ்க்கெலாம் அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற பேச்சு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க டீமுன்றது எனக்கு சரியாக புரியலை. அதுவும் ஃபஸ்ட் அப்ரிசியேஷன் பாருக்கு போச்சுன்றதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. எல்லாரும் செம்மையாக கேம் விளையாடுறீங்க, செம்ம கேமஸாக இருக்கீங்க அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இது லாங்காக போயிடுச்சு. பூர்ணிமாவால் ஒரு ஆப்பு வச்சார் கண்டஸ்டன்ஸ்க்கு. என்ன சொல்கிறது, பூர்ணிமா ரூபத்தில் பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு ஆப் வச்சார், முக்கியமாக விக்ரம்க்கு வச்சார். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ கைஸ்.